ஜெய் குருதேவ். நம்மளாம் ஆத்தியாத்மியத்தில் நுழைய இஷ்டப்படுறோம். நம்மளோட திருஷ்டிகோணம் ஆத்தியாத்மியத்தில் இருக்கிறவா திருஷ்டிகோணமும் சாதாரண மனுஷங்கள்கிட்ட இருக்கிற திருஷ்டிகோணமும் வேறு வேறையாக இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குருவை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருப்பாள். அவளுக்கு அவள் மனசில் எது லயிச்சிருக்கோ அங்கே போவாள். ஆனாலும் எல்லாம் போனால் கூட மனுஷாளுக்கு தப்பு பிரச்சனைங்கிறது நிறைய வந்துட்டே தான் இருக்கும். அப்போ எனக்கு இந்த பிரச்சனை இருக்கே, எனக்கு விடிவு இல்லையே, அப்படி இப்படின்னு நினைக்கிறோம். பாத்தியதை நீ எடுத்துக்கவே வேண்டாம். அனன்யா சிந்தியத்தமாம் இதை பகவான்கிட்டே ஒப்படைச்சிடும். முதல்ல வித்தியாசம் தெரியணும். நீ மனசில் ஒன்று நினச்சிக்கிற, உள்ளுக்குள்ளே வெளியில் ஒன்று சொல்கிற, இதையே ஈக்குவல் வரல உனக்கு. சாமி இடத்துல எப்படி போகணுங்கிறது கூட உனக்கு தெரியாது. ரகரகமாக டவுட் வந்துடும். யோகக்ஷேமம் மகாமேகம் நானே ஸ்வீகாரம் பண்ணிக்கிறேன். பிரசிடெண்ட் ஆஃப் யூனிவர்ஸ் சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. உனக்கு வர லாபத்திற்கு கஷ்டத்துக்கெல்லாம் எல்லாத்துக்குமே நான் பாத்தியதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம அவர்கிட்ட பாத்தியதை விட்டுட்டு நிம்மதியாக இருக்கலாம்ல. இப்போ ஒரு பையன் மார்க்கு குறைச்சல் வாங்கியிருக்கான். ஆனால் அவனுக்கு வேலை கிடைக்கணும். அவள் அப்பா ஒரு ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்கிறார், இந்த மாதிரி பையனுக்கு வேலை கிடைக்கணும். சரிப்பா நீ அனுப்பு, நான் பார்க்குறேன் அப்படிங்கிற. பையன்கிட்ட சொல்கிறா, நீ போப்பா அப்படின்னு. ஆமாம், அவன் எம்ஏல இத்தனை மார்க்கு கேட்குறா, ஜஸ்ட்டு பாஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். நான் போனால் அவள் நிறைய கேள்வி கேட்பா, எனக்கு பதில் தெரியாது, அப்படி இப்படின்னு இவனாக மனசில் நினச்சிக்கிறான். நினச்சின்ட்டு அப்பாட்ட சொல்கிறான், நான் சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் அங்கே போகாமல் சினிமா போயிட்டான். அவள் கேட்குறா, அப்போ என்னப்பா நீ பையனை அனுப்பவே இல்லையேன்னு. அப்படியா அப்படின்னு. அப்புறம் பையன்கிட்ட கேட்டால், ஆமாம் நான் சினிமா போயிட்டேங்கிறான். நீ என்ன நினைக்கிற, அவர் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார் அப்படின்னா கூட உன்னோட முயற்சி இருக்கணுமா வேண்டாமா? நீ எப்படி இன்டர்வியூக்கே போகாமல் உனக்கு வேலை கிடைக்கும்? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. போகணும், 2 கேள்வி கேட்பா, அது நீ பதில் சொல்லணும், தெரியலன்னா 2 திட்டுவா. அதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த ஃபேஸ் பண்ணாமல் எனக்கு வரணும் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. இதுக்கு தான் லைஃப்பில் சம்பூர்ண சமர்ப்பணம் பண்ணணும். உன்னோட சாமர்த்தியத்தில் இருக்கிறவா அவள் ஏதோ கேள்வி கேட்டு நீ பதில் சொல்லலைன்னா சொன்னால் உனக்கு அது அக்செப்ட் பண்ணிட்டு தான் வேணும். முடிஞ்ச ஆன்சரை கூறு. ஆத்மபோத தத்துவபோதை பண்ணணும். அப்புறம் பிரேம தத்துவம். நம்ம மோகத்தை பிரேமன்னு நினைக்கிறோம். மோகம் ஒரு அட்ராக்ஷன். பிரேம அன்பு. எந்த பரிஸ்திதியிலையும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஓடக்கூடாது. சமர்ப்பணம் செய். பிரேம எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது ஜெகத்குருட்டியே கேளு, உனக்கும் அது கூட கேட்க தெரியாது. பிரேம ஸ்வரூபமே பகவானே எனக்கு புரியும்படி சொல்லு, செய். அதை எனக்கு பிரேமையை நீ எங்கிட்ட அபிவிருத்தி பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணு அப்படின்னு. நீ என்ன நினைக்கிற, இந்த குருகிட்ட போய் இந்த மந்திரம் வரலன்னா இன்னொரு மந்திரம் சொல்லுன்னு எந்த மந்திரமும் சொல்ல முடியாது. நீ ஓடிப்போன, உன் கஷ்டத்தை பார்த்து நீ போகிற, ரெஸ்பான்சிபிளே எடுத்துக்க மாட்டேங்கிற. உன் கஷ்டத்தை அவர் பார்த்துப்பார், உன்னை விட அவர் தெளிவாக உன்னை கவனிச்சுப்பார். நீ பகவான் பிரேம ஸ்வரூபந்தான். நீ அவர்கிட்ட கேட்கணும் திருப்பி, பகவானே எனக்கு நன்னா புரிகிற மாதிரி சொல்லு, நீ எப்படி என்னை வைக்கிறியோ அதை பண்ணு அப்படின்னு. அவர் பகவானுக்கு தெரியும் உன்னை எங்கே வச்சா நீ நன்னா இருப்ப அப்படின்னு நன்னா அனலைஸ் பண்ணி தான் பண்ணுவார். உனக்கு எதுவுமே உனக்கு ராட்சச குணம்தான் நிறைய இருக்குது. இது இப்படி நடக்கணும், இது இப்படி நடக்கணும், இது இந்த மாதிரி தான் நடக்கணும்னு நீ அவருக்கு போய் டிக்டேட் பண்ணுவ. உனக்கு பிரகிருதி செய்யறது கரெக்டாக தான் இருக்கும். உனக்கு தெரியாது எது கரெக்டாக உனக்கு செய்யணும், உன்னை எப்படி கொண்டு போகணுன்னு. நேச்சருக்கு தெரியும். நீ எப்போது என்ன சொல்வ, இந்த பூஜை பண்ணதுனால எனக்கு சௌகரியம் வந்தது, அந்த பூஜை பண்ணதுனால எனக்கு சௌகரியம் வந்தது,
அதெல்லாம் கிடையாது. பூஜையால் சாந்தி தான் வரும். உன்னோட லட்சியத்தை புரிஞ்சுட்டு பண்ணு. ஃபேமிலி சரியில்லை, வந்து மழையாக இருக்குது, வெயிலாக இருக்குது, இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். எதுவுமே நம்ம கையில் இல்லை. ஜீவிக்கிறது தான் உன் கையில் இருக்குது. செருப்பு தைச்சா கூட பர்ஃபெக்டாக சுகமாக சந்தோஷமாக செஞ்சார் ரவிதாஸ். பிரபஞ்சத்தில் அவரை பற்றி இப்பயும் சொல்லின்னு இருக்கோம். விஸ்வாமித்திர வந்து என்ன சொர்க்கத்தை சிருஷ்டிப்பேன்னு சொன்னார். அவரால் முடியல. அதை புரிஞ்சுக்கோ. நீ சாமிக்கிட்ட என்னோட இது கோரிக்கை, என் மனசில் இருக்கிற விஷ் பூர்த்தி ஆகிறதுக்காக போறியா அப்படின்னு. சத்ருவை போல போகாத. அதாவது பக்கத்தில் இருக்கிறவா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறா, அவளுக்கும் வேலை கிடைக்கணும்னு நீ நினை. கர்மம் எப்படி செய்கிற? நம்ம பிறந்துட்டோம், நம்மளை நடத்துறது அவர். இதை வந்து நடுப்புற இருக்கிறத நீ அதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சரண்டர். நீ நிர்ணயிக்கப்படக்கூடாது. ரிஷிமய ஜீவிதமாக இருக்கணும். எல்லாருக்கும் நடக்கிறது எனக்கு ஏன் நடக்கலை அப்படின்ப. அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் வர்ஷிதம் வேன தஸ்மை ஸ்ரீ குரவே நம. நீ உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் கூட சுக சம்பத்து எல்லாமே பகவான் கொடுக்கறது தான். உனக்கு கஷ்டம் தரார் அப்படின்னா அந்த கஷ்டத்துக்கு உன்னை நீ அனுபவிக்கிறது இருக்கிறது, அந்த கஷ்டத்தை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. எதிர் வீட்டில் அவா நன்னா இருக்கா, இவா நன்னா இருக்கா, அவா கேட்ட உடனே கிடைச்சிடுது, எனக்கு கிடைக்கலையேன்னு நீ கேட்குற. இப்போ 2 பேர் இருக்கா, 2 ஃப்ரெண்ட்ஸு தப்பம் பண்ணுறான். இப்போ பகவான் வர்றார். பகவான் வந்தன்னா ஒருத்தட்ட கேட்டவுடனே இவர் ரொம்ப தயாளுவா, இல்லை நீங்கள் அவள்கிட்ட போய் கேளுங்கோ, அவன்கிட்ட எதிர் வீட்டுக்காரனை கேளுங்கோ அப்படின்னு. எதிர் வீட்டுக்காரன்ட்ட போனவுடனே ஏன் அவன் கேட்கலையான்னு, இல்லை உன்னை கேட்க சொன்னான்னா அப்படிங்கிற. ஆனால் இவன் சொல்கிறான், அவன் முதல் வீட்டுக்காரன், நீ அவனுக்கு என்ன கொடுக்குறியோ அது மாதிரி டபுள் பங்கு எனக்கு கொடு அப்படின்னு கேட்டுடுறான். அவன் சொன்னான், எனக்கு ஒரு கண்ணு போகணும் அப்படின்னா எதிர் வீட்டுக்காரன். இப்போ முதல் வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணும் போயிடுது. நம்ம இப்படி தான் இருக்கோம். மற்றவாளோட கம்பேர் பண்ணி தாபப்பட்டுக்கிறோம். ஜனகர் வந்து பெரிய ராஜா, ஆனால் கூட அவர் கர்மயோகத்தில் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணி மோட்சம் கிடைச்சது. திவ்ய திருஷ்டிக்கு அவர்கிட்ட அந்த ரிஷிகள்லாம் கூட அவர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிப்பாளோம். அந்த அளவுக்கு சமாதி ஸ்திதி. இப்போ ராமருக்கு வந்து ரிஷி தேவதா அவெல்லாம் யாருமே ஹெல்ப் பண்ணலை, குரங்கெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணித்து. அவள் பண்ணுறதுனால மற்ற தேவதைகள்லாமல் அவரோட வசமாச்சு. சாமிக்கு என்ன பண்ணணும்னு, உனக்கு என்ன பண்ணணும்னு சாமிக்கு தெரியாதா? எல்லாரும் சொல்லுவா, ராமர் இப்படி சீதையை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டார் இது அப்படி இப்படின்னு. அப்போ ரிஷிலாம் கூட ஒன்றும் பண்ணலை. அப்போ வந்து வந்து சீதா ஆஞ்சநேயர் இதுக்கு போனவுடனே அங்கே போய் மண்டோதரிய சீதாவாக பார்த்தேன். உடனே இல்லையே, அப்படி நம்ம சீதா அப்படி இருக்க மாட்டா அப்படின்னு நினச்சிட்டார். அதாவது பிரகிருதி நம்ம ஏதாவது மேலே செஞ்சாக்க பிரகிருத்தியே நமக்கு வழி பண்ணி கொடுக்கும். மொத்தத்தில் ஜனகரோட ஸ்தானம் யாருக்குமே இல்லை. அஷ்டவக்கரெல்லாம் கூட ரிஷி எல்லாம் கூட இவர் ஜனகர்கிட்ட வந்து ஆத்தியாத்தை பற்றி புரிஞ்சுட்டா.
விஸ்வாமித்திர ராஜரிஷி தான், ஜனகரும் ராஜரிஷி தான். எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சா. முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, சுக துக்கம் வந்து சமம். நீ இப்போ இங்கே எந்த இடத்துல இருக்கியோ அதுதான் கரெக்டு. பெஸ்ட்டு பிளேஸு, எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி பெஸ்ட்டு பிளேஸில் தான், மேக்சிமம் உனக்கு பெனிஃபிட் கொடுக்குற இடத்துல தான் பகவான் உன்னை வச்சுருக்க. அந்த மானசீக ஸ்திதியை நீ புரிஞ்சுக்கோ. அதாவது சின்ன வயசில் குழந்தையெல்லாம், பொன் குழந்தையெல்லாம் எனக்கு தெரியும், நிறைய பேர் அவள் அம்மாலாம் சொல்லுவாள், வந்து பெருக்க கூட மாட்டேங்கிறா, சமைக்க மாட்டேங்கிறா அப்படின்னு. அந்த பொன் குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுறது. கல்யாணம் ஆகிட்டு அவள் ஃபோன் பண்ணுறா, மாஸ்டர் இந்த குழந்தை வந்து ராத்திரிலாம் தூங்க விடுறதில்ல அப்படின்னு. ஆனால் அது கஷ்டம்தான். ஆனாலும் இந்த மாத்திருத்துவம் வந்து பகவான் கொடுத்துருக்கிறது ஒரு கிஃப்ட்டு. அந்த குழந்தை சுமந்து அதை பெற்று அதை வளர்க்குறது ஒரு கஷ்டம்தான். ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் ஒரு சுகம் இருக்கிறதுனால தானே எல்லாருக்கும் குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு எல்லாரும் கேட்குறா. இதை நன்னா புரிஞ்சுக்கணும். நம்ம கஷ்டத்துலேயும் ஒரு சுகம் இருக்குது. அதை புரிஞ்சுக்காம நம்ம வந்து கஷ்டம் 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 கஷ்டங்கிறோம். கஷ்டத்துக்கு அப்புறம் அதில் ஏதோ ஒரு லெசன் நமக்கு சொல்லித்தரா. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கஷ்டம் வந்துடுத்துனாக்க இதுலேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கு ஏதோ ஒரு மார்க்கம் இருக்குன்னு. நம்ம பண்ணினதுக்கு தான் இப்போ கஷ்டம் அனுபவிக்கிறோம். அப்போ பகவான் நமக்கு வந்து பார்த்து கொஞ்சமாக தான் கொடுக்குறார். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பக்தி கூட இருக்காது. ஜனகர் மாதிரியே நீங்கள் எல்லாரும் இருங்கோ, அதை விட்டு கீழே இறங்கவே இறங்காதீங்கோ. நீ இப்போ எந்த இடத்துல இருக்கியோ அந்த இடத்துலையே இரு. அது மேக்சிமம் பெனிஃபிட் வச்சு தான் பகவான் கொடுத்துருக்க. அதை நீ பர்ஃபெக்டாக பண்ணு. அதில் வந்து மானசிக ஸ்திதி, சுக துக்கம்லாம் எல்லாம் சமமாக பாவி அப்படின்னு சொல்கிறார். சில கம்யூனிஸ்டுக்காரெல்லாம் எனக்கு பகவான்னா நம்பிக்கையெல்லாம் இல்லை, ஆனால் என் ஒய்ஃபு பகவான் ரொம்ப நம்புகிறா, அவளுக்காக என் பொண்ணுக்கு திருப்பதியில் கல்யாணம் பண்ணுறேன் அப்படிங்கிற. ஆனால் என் ஒய்ஃப் சொன்னா அப்படின்னு கேட்குறேன். அப்போ ஒய்ஃப் சொல்கிறது எல்லாத்தையுமே கேளு. அதாவது நீ சும்மா மேலுக்கு இந்த கம்யூனிசத்தை பார்த்துக்கிற, ஆனால் உள்ளுக்குள்ளே உன் குடும்பம் ஒன் வரும்போது இதை பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணுறல்ல. அப்போ ஆச்சரணம் வேற இருக்குது, பிரமாணம் ஏதாவது ஒன்று பண்ணுற, மனசில் நினைக்கிற ஒன்று செய்கிறது ஒன்று. பகவான் வந்து பிரேமமய ஸ்வரூபந்தான். ஒன்றையே நீ கேட்டுக்கோ, பகவான் தான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்க அப்படின்னா நீ ஏன் இப்போ கஷ்டப்படுற? அப்போ அந்த சாதாரணமாக நீ வந்து ஃபோட்டோவை ஏன் பார்க்குற? பகவான் நிஜமாகவே அதில் இருக்காருன்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிற? அப்புறம் ஏன் பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கனாக்கா ஓகே, ஆனால் நீ ஏன் திருப்பதியில் போய் இது சிகரெட் குடிப்பியா, மது சாப்பிடுவியா? உன் கஷ்டம் பகவானுக்கு தெரியும். பகவான் வந்து கருணை உள்ளவர் தான். அவர் சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணலை. ஒரு ரிஷி வந்து 12 வருஷம் வந்து என்ன இது தபஸ் பண்ணார். அப்போ வந்து 4 வீட்டுக்கு போய் பிச்சை எடுத்திருந்தார். ஒரு வீட்டுக்கு போனோடனே பிச்சைக்கு கொடுக்கல. இவருக்கு கோவம் வந்தது. அப்படியே பார்த்தார். இவர் அந்த ஒரு பட்சியை சாபம் விட்டுட்டார். இவர் அந்த வீட்டுக்கு போனோன்னு பிச்சைக்கு பைசா இது கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கலன்னு மறைச்சார். நீ என்ன பட்சின்னு நினச்சியா அப்படின்ட்டு அவள் கேட்டாள். அப்புறம் நீ இது தெரிஞ்சதுன்னா இன்னொரு வியாபாரிகிட்ட போடுறார். வியாபாரியும் சரியாக சொல்லலை. இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அதாவது அவள்லாம் செய்கிற வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சா. அது அதை எப்படி பண்ணினா அதை இதை விட இன்னும் பெஸ்ட்டாக செய்ய முடியாதோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக செஞ்சா. நீ ரிஷியை விட நீ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக செஞ்சா நீனும் ரிஷி தான். நம்ம வந்து எந்த வேலையுமே பர்ஃபெக்டாக செய்யறதில்ல. உன் நம்பிக்கையை பிரமாணமாக நினச்சிக்கோ, அதை நினைவுபடுத்திக்கோ. அதே சர்வ சமர்த்தம், சர்வ யஜ்யம், சர்வஜம், சர்வ வியாபகத்துவம்.
பர்ஃபெக்டாக இருக்கணும் உன்னோட வேலை. மானசிக ஸ்திதி முக்கியம். எங்கே இருந்தால் அது சரி, அது 100க்கு 200% நம்பிக்கையாக வேணும். பகவான் ஒன்றுட்டுமே இருக்கார். பகவான் வந்து சர்வவியாபி. அந்த அப்படிங்கிற மனசில் நீ எந்த வேலை செஞ்சாலும் அது பர்ஃபெக்டாக இருக்கும். திரிசு லோகேஷு கிஞ்சனா அப்படின்னு ஆத்தியாத்மிகத்தில் காலடி வைக்கும். நம்ம வந்து நம்மளோட லட்சியம் கண்டினியூட்டி ஆஃப் கான்ஷியஸ்னஸை சாதிக்கணும். பூத பவிஷ்ய வர்த்தமானம் தெரிஞ்சுக்கணும். சுஷுப்தி அவஸ்தை கூட அது 3 ஸ்திதிலையும் சுஷுப்தி சுஷும்னா ஜாகிரத அவஸ்தை தெரியணும். நம்ம இப்போ வந்து ஜாகிரத அவஸ்தை தான் தெரியறது. சுஷுப்தி சுஷும்னாலாம் தெரியணும். அதனால 6 மாதம் நீ கனவு வரதை நீ ஒரு நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோ. கண்டிப்பாக மாறுதல் தெரியும். 6 மாதத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் உன்னோட பாஸ்ட் லைஃப் எப்படி, ஃப்யூச்சர் இப்படி அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதை கண்டினியூட்டியாக எழுதி வைக்கணும். நீ எப்போதும் ஆதர்சமாக இருக்கணும். நீ இப்போ ஏதோ காயத்ரி கற்றுண்டு வந்து நீ இப்படி ஜீவிக்கிற அப்படின்னு வீட்டில் இருக்கிற வாட்டெல்லாம் போய் இதை பண்ணு அதை பண்ணுன்னா நீ சொல்லாத. நீ அந்த மாதிரி ஜீவி, உனக்கு பிடிச்சிருக்கு, நீ ஜீவி. நீ யாரையும் பற்றியும் நீ இதை ஃபாலோ பண்ணு, இதை செய்ய அப்படின்னு உன் ஃப்ரெண்ட்ஸையும் சொல்லாத, வீட்டில் இருக்கிறவாளுக்கும் சொல்லாத. நீ சாதனை பண்ணுறங்கிறது கூட யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனால் நீ உன்னோட வேலையை பர்ஃபெக்டாக செய்யணும். எந்த பரிస్థితిலையும் உன்னோடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ ஒதுக்கக்கூடாது. அப்பா அப்பாவாக இருக்கணும், அம்மா அம்மாவாக இருக்கணும். எங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியும், அவர் ஞானி, அவர் பாட்டு அவர் இருப்பார் அப்படிங்கிற கமெண்ட் வரக்கூடாது. அதை நன்னா புரிஞ்சுக்கோ. யாருக்கும் நீ அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீ இன்னும் வளரல. உன்னோட ஜீவிதத்தை நீ மாற்றிக்கோ. நீ நினைப்ப வந்து நான் காயத்ரி பண்ணுறேன், இன்றைக்கி காயத்ரி பண்ணுவோம், 10 நாள் கழித்து இது பரவாயில்லனாக்கா எனக்கு காயத்ரி என்ன பண்ணித்துன்னு சொல்லிட்டு நீ காயத்ரியே காலி கொடுப்ப. பகவான் வந்து சர்வவியாபி, சர்வஜத்துவம், சர்வத்துவம் வரும்போது நீ யாருக்கும் எதுவும் இன்னும் கம்பல் பண்ணி சொல்லாத. நீ கரெக்டாக ஜீவிக்கிறியா அதை நீ ஃபாலோ பண்ணு. நீ அதை அப்பப்போ செக் பண்ணிக்கோ. நீ வந்து ஆதர்சமாக இருக்கணும் அவளுக்கு. 10 பேருக்கு ஆனந்த மாதிரி நீ இருக்கணும். நீ வந்து ஒய்ஃபாக இருக்கணும், ஹஸ்பண்டாக இருக்கணும். எல்லாருக்கும் எப்படி அந்தந்த போஸ்ட்டில் இருக்கணுமோ அந்தந்த போஸ்ட்டில் இருக்கணும். அவளுக்கு உன்னோட வேலையும் அவளோட பாத்தியதையும் நீ எதுலேருந்தும் கீழே இறங்கக்கூடாது. ஆனால் நீ சாதனை பண்ணணும். நான் சாதனை பண்ணுறேன் இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சாதனையும் பண்ணணும், அதுவும் பண்ணணும் பர்ஃபெக்டாக. எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணுறேன்ட்டு வேண்டாத இதெல்லாம் நீ கொடுக்காத. அதெல்லாம் தேவையே இல்லை. நீ பர்ஃபெக்டாக இரு, நீ பர்ஃபெக்டாக செய், உன் வரைக்கும் நீ பார்த்துக்கோ. எனக்கு தெரிஞ்சு 1971 நான் வந்து 18 ஜூன் மாதம் எனக்கு வந்து குரு ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியாவோட இது உபதேசம் கிடச்சி என் லைஃபே மாறிப்போச்சு. என்னை கொண்டு போய் விட்டவர் வந்து அப்போ அவருக்கு நிறைய அனுபவம் இருந்ததுனால என்ன ஆக்ஷன் போய் இது பண்ணி அவருக்கு பரிச்சயம் பண்ணி வச்சார். அவர் 10-15 ஒரு 2-3 வருஷம் கழித்து எனக்கு இந்த சித்தி தெரியும் அந்த சித்தி தெரியும்னு சொல்லிட்டு குருகிட்ட போய் காட்டினார். சொன்னார், குரு நீ இந்த சித்தியெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், சாதனை பண்ணு அப்படின்னு. ஆனால் இவர் வந்து இத்தனை நன்னா எல்லாம் கற்றுண்டவர். அவர் சொன்னார், நீ இந்த மாதிரி சின்ன சின்ன அல்ப மேஜிக்லாம் பண்ண வேண்டாம்னு சொன்னதை வந்து இவர் என்ன குரு அப்படியா இப்படியான்ட்டு அவரை பற்றியே கண்ணாப்பிரான்னு பேச ஆரம்பித்தா. நம்மளாம் இந்த தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இன்சிடெண்ட்லாம் சொல்கிறது. நீ பிடிச்சிருக்கு நீ பண்ணுற, அவ்வளோதான். மற்றவாளுக்கு நீ இதை பண்ணுன்னு சொல்லி எந்த அட்வைஸும் சொல்லவே வேண்டாம். யாருக்குமே அது கரெக்டு தான். ஒரு தடவை சொல்லிவிட்டு விட்டுடணும். அவள் பண்ணினா பண்ணிட்டோம், பண்ணலைன்னா போட்டோம், அது அவசியம் இல்லை.
ஒரு தடவை 2 தடவை, அவ்வளோதோட சரி. ஜெய் குருதேவ்.